Hey, hello everyone. Welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சோஃபார் நான் வந்து ஒரு 4-5 ஸ்ப்ரிங் பூட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருப்பேன் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட். அதெல்லாம் நான் எப்படி அப்லோட் பண்ணிருக்கேன்னா நார்மலா ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேசிக் CRUD ஆப்ரேஷன்ஸ் நான் நிறைய பண்ணிருப்பேன். அதுக்கு அடுத்து ஒரு 2 ப்ராஜெக்ட் CRUD ஆப்ரேஷன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தேர்ட் ஃபோர்த் ப்ராஜெக்ட் வந்து லாம்பேக் யூஸ் பண்ணிருப்பேன். ஆஃப்டர் தட் பில்டர் பேட்டர்னா என்னன்னு தெரியாது. ஸோ பில்டர் பேட்டர்ன் வந்து நம்மளே வந்து லாம்பேக் யூஸ் பண்ணாம கோட் எழுதி நம்ம லாஸ்ட் ப்ராஜெக்ட்ல பில்டர்னா என்னன்னு சொல்லி லேர்ன் பண்ணோம். அண்ட் தென் குளோபல் எக்ஸப்ஷன்னா என்னன்னு சொல்லி லேர்ன் பண்ணோம். நம்மளே கஸ்டம் எக்ஸப்ஷன் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லிலாம் லேர்ன் பண்ணோம். இந்த ப்ராஜெக்ட் கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ பிகினர் ப்ராஜெக்ட். நீங்க அந்த 4-5 ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட் பாக்குறீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். இந்த ப்ராஜெக்ட்ல நான் நிறைய வந்து வேலிடேஷன் யூஸ் பண்ண போறோம். ஆஃப்டர் தட் வந்து பேஜினேஷன் யூஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம பில்ட் பண்ண போறோம். இட் இஸ் நாட் அ பேசிக் CRUD ஆப்ரேஷன், இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கான்டாக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம போன் நம்பர் இமெயில் எல்லாமே கான்டாக்ட்னு சொல்லுவோமா. இப்ப போன் நம்பர் அப்படின்னா மோஸ்ட்லி எப்படினாலும் 10 நம்பர்ஸ் தான் இருக்கணும். அண்ட் தென் வந்து இஃப் இட் இஸ் அ இமெயில் அப்படின்னா இட் ஷுட் கண்டெய்ன்ஸ் @gmail.com. இந்த வேலிடேஷன் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். ஆஃப்டர் தட் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்ண போறோம்னா ஹார்ட் டெலிட் பண்ண போறது கிடையாது. இது வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ண ப்ராஜெக்ட்ல எல்லாம் எப்படி பண்ணிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெலிட் பை ஐடின்னு கொடுத்து ஐடியா கொடுப்போம். அந்த டேட்டா வந்து ஆஸ் அ ஹோலா டேட்டா பேஸ்ல டெலிட் ஆயிடும். ஆனா இப்ப இந்த ப்ராஜெக்ட்ல நான் என்ன பண்ண போறேன்னா விச் இஸ் நாட் அ ஹார்ட் டெலிட், விச் இஸ் அ சாஃப்ட் டெலிட். நான் ஒரு பிளாக் வச்சு அந்த பிளாக் வந்து ட்ரூ ஃபால்ஸ் அது மட்டும் தான் பண்ண போறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா டேட்டா பேஸ்ல நான் டேட்டாவை ஹோலா டெலிட் பண்ண போறது கிடையாது. சிம்பிளி நான் அந்த பிளாக மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போறேன். விச் இஸ் வாட் சாஃப்ட் டெலிட். ஹார்ட் டெலிட்னா நான் டேட்டா பேஸ்ல ஹோல் ரெக்கார்டையும் டெலிட் பண்றது தான் ஹார்ட் டெலிட். சாஃப்ட் டெலிட்னா இன்ஸ்டெட் ஆஃப் டெலிட்டிங் தட் ரெக்கார்ட் இன் அ டேட்டா பேஸ் நான் வந்து என்னோட பிளாக சேஞ்ச் பண்ண போறேன். தட்ஸ் வாட் சாஃப்ட் டெலிட். அப்ப டேட்டா பேஸ்ல ரெக்கார்ட் இருக்கும், டெலிட்டடா இல்லையான்ற அந்த பிளாக் மட்டும் ஃபால்ஸா ட்ரூவான்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ண போறோம். ஓகே இந்த ப்ராஜெக்ட்னு இல்ல, மேக்ஸிமம் ஆஃப் ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து எப்படி இருக்கும், நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தா அந்த ரெக்வஸ்ட கண்ட்ரோலர் அக்செப்ட் பண்ணும். அந்த கண்ட்ரோலர் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா சர்வீஸ் லேயர்ல போய் சர்வீஸ் லேயர் which interacts with repository கூட interact பண்ணி நமக்கு அவுட்புட்டை ப்ரொவைட் பண்ணும். தட் இஸ் த ஹோல் ஃப்ளோ. ஓகேங்களா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு என்டிட்டி கிரியேட் பண்ணலாம், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்டிட்டினா நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டா பேஸ்ல ரெக்கார்ட்ஸ் என்டர் பண்றதுக்கு which means டேபிள் கிரியேட் பண்ண போறோம். கரெக்டுங்களா? ஓகே. பிஃபோர் தட் நான் இந்த ப்ராஜெக்ட் வந்து start.spring.ioல நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் என்னென்ன டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன டிபெண்டன்சினா ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ, அதுக்கடுத்து ஸ்ப்ரிங் வெப், தென் MySQL கனெக்டர். இப்போ இந்த ப்ராஜெக்டை நான் நார்மலா ரன் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன எரர் வரும், நான் டேட்டா ஜேபிஏக்கு கான்ஃபிகரேஷன் கொடுக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம அதை கொடுத்துருவோமா, அதை எங்க கொடுக்கணும், மெயின்ல src மெயின் ரிசோர்சஸ்ல அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்கு இல்லையா, அந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயினா நான் என்னென்ன கான்ஃபிகரேஷன் என்னோட MySQL கூட கனெக்ட் பண்றதுக்கான URL கொடுக்கணும். ஆஃப்டர் தட் வந்து டேட்டாபேஸோட பாஸ்வேர்டு, யூசர் நேம் எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணணும். கரெக்டா? அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ல ப்ரொவைட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் URL, அதுக்கடுத்து கோலன் JDBC கோலன் MySQL நம்ம யூஸ் பண்ற காட்டிக்கு MySQL டபுள் பேக் ஸ்லாஷ் பிஃபோர் தட் MySQLக்கு அப்புறம் கோலன் டபுள் பேக் ஸ்லாஷ் லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 3306. 3306 is the default port number for the MySQL database. ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்து இங்க வந்து கோலன் கொடுக்க கூடாது, ஈக்குவல் டு நான் கோலன் கொடுத்துறேன். ஸ்லாஷ் நான் வந்து இங்க கான்டாக்ட் ஹைஃபன் மேனேஜ்மெண்ட் ஹைஃபன் சிஸ்டம்னு கொடுக்குறேன்.
இப்ப இந்த கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்ற ஒரு டேட்டாபேஸ் இல்ல அப்படின்னா எனக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும். ஸோ அதனால கொஸ்டின் மார்க் போட்டுட்டு அந்த எரர் த்ரோ பண்ண கூடாதுங்கிறதுக்காக என்ன சொல்றேன், கிரியேட் டேட்டாபேஸ் இஃப் நாட் எக்ஸிஸ்ட், அவ்வளவுதான், which is equal to true. ஓகேங்களா? பை டிஃபால்ட்டா ஃபால்ஸ்னு இருக்கும், நான் ட்ரூன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து யூசர் நேம் ப்ரொவைட் பண்ணும். ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் யூசர் நேம் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் தான் என்னோட டிஃபால்ட் யூசர் நேம். ஸோ நான் ரூட்னே கொடுத்துறேன். அதுக்கு அடுத்து ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் பாஸ்வேர்ட் which is equal to router. Okay. After this நான் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம், there is another property spring dot data source dot driver class driver hyphen class hyphen name. இது ஆக்சுவலி நம்ம கொடுக்க வேணாம், பட் ஃபார் நவ் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். டிரைவர் நேம் வந்து com dot mysql dot cj dot jdbc dot driverன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணோம். ஓகேங்களா? பட் நம்ம இங்க டேட்டா சோர்ஸ் டாட் யூஆர்எல்ஏ இட் இஸ் அ MySQL டிரைவர்னு ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ இந்த லைன் வந்து நமக்கு தேவை இல்லை. இது வந்து which is optional. ஆப்ஷனல்னு கூட வேணா நம்ம அவாய்டே பண்ணிடலாம். பிகாஸ் நம்ம இங்க வந்து MySQLனு ப்ரொவைட் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால அதை எக்ஸ்பிளிசிட்டா ப்ரொவைட் பண்ணணும்னு எந்த ஒரு நீடுமே கிடையாது. ஆஃப்டர் திஸ் ஸ்ப்ரிங் ஹைபர்நெட் டிடிஎல் ஆட்டோன்னு ஒரு கமெண்ட் இருக்கு. அதை ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு டைம் நம்மளோட சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணும்போதும், இந்த அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் பண்ணும்போதும் ஆல்ரெடி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிருந்துச்சுன்னா, ஐ மீன் ஆல்ரெடி ஒரு டேபிள் கிரியேட் ஆயிருக்கு, நான் இப்ப கிரியேட் பண்ண போற என்டிட்டி கிளாஸ்க்கு தான், அது என்ன பண்ணணும்னா டெலிட் பண்ணி எகைன் வந்து கிரியேட் பண்ணும். எனக்கு அந்த மாதிரி வேணாம். ஒவ்வொரு டைம் அப்ளிகேஷன் ரன் ஆகும் போது எனக்கு டெலிட் பண்ணி எகைன் கிரியேட் பண்ணணும்னு கிடையாது, அப்டேட் மட்டும் பண்ணுங்க, அந்த டேட்டாபேஸை எதுவும் டெலிட் பண்ண வேண்டாம் அப்படிங்கறக்காக தான் இந்த கமெண்ட். ஸ்ப்ரிங் டாட் ஜேபிஏ டாட் ஹைபர்நேட் டாட் டிடிஎல் ஹைபன் ஆட்டோ, இதுதான் வந்து அந்த கமெண்ட் which is equal to அப்டேட்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணோம். ஓகே. Then if you are a beginner and நீங்க வந்து என்னென்ன டேட்டாபேஸ் query வந்து ஜென்ரேட் ஆகுது சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் கன்சோல்ல அப்படின்னா, ஸ்ப்ரிங் டாட் ஜேபிஏ டாட் ஷோ எஸ்கியூஎல் which is equal to ட்ரூன்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணும். தட்ஸ் இட். இப்போ உங்களுக்கு வந்து பை டிஃபால்ட்டா ஸ்ப்ரிங் பூட்டோட அப்ளிகேஷன் எல்லாம் எதுல ரன் ஆகும்னு பாத்தீங்கன்னா 8080 போர்ட் நம்பர்ல தான் ரன் ஆகும். எனக்கு 8080ல ரன் ஆக வேண்டாம், it should run on some other port அப்படின்னா server dot port which is equal to 8085. இந்த மாதிரி நான் என்ன போர்ட் கொடுக்கறனோ அந்த போர்ட்ல அது வந்து ரன் ஆகும். ஓகே ஃபைன். நம்ம வந்து ஸ்ப்ரிங் டேட்டாபேஸோட கனெக்டிவிட்டி எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டோம். இப்ப டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து அப்ளிகேஷன்ல கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு டேபிள் வேணும், அதுக்கு நான் என்டிட்டி கிளாஸ் கிரியேட் பண்ணோம். அதை நான் எங்க கிரியேட் பண்ண போறேன்னா, இந்த பேக்கேஜ் இருக்கு இல்லையா, இந்த பேக்கேஜ்க்குள்ள நியூ பேக்கேஜ், ஒன் செகண்ட், ரைட் கிளிக், நியூ, ரைட் கிளிக், நியூ, இன்ஸ்டெட் ஆஃப் பேக்கேஜ் இங்க டைரக்டரின்னு இருக்கு, டைரக்டரி கொடுத்துட்டு என்டிட்டின்னு கொடுத்தீங்கன்னா என்டிட்டி பேக்கேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த என்டிட்டி பேக்கேஜ்க்குள்ள நான் என்ன கிரியேட் பண்ண போறேன்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். ரைட் கிளிக், நியூ, ஜாவா கிளாஸ். இப்ப ஜாவா கிளாஸ் நான் என்ன கிரியேட் பண்ணிருக்கேன், என்டிட்டி கிரியேட் பண்ணிருக்கேன்னா இந்த என்டிட்டிக்கு நான் வந்து கான்டாக்ட்ன்ற ஒரு ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணிடுறேன். இப்ப இந்த கான்டாக்ட்ன்ற ஜாவா கிளாஸ நான் வந்து என்டிட்டின்னு
என்டிட்டின்ற அனடேஷன் கொடுத்தாதான் இந்த கிளாஸ் வந்து என்னவாகும், டேபிளா கன்வெர்ட் ஆகும். கரெக்டா? என்டிட்டின்ற கிளாஸ் கொடுக்கலனா, இந்த என்டிட்டின்ற அனடேஷன் கொடுக்கலனா இந்த கிளாஸ் டேபிளா கிரியேட் ஆகாது. சோ என்டிட்டின்ற அனடேஷன் கொடுத்தாச்சு. இப்ப என்டிட்டின்ற அனடேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு எரர் வரும். என்ன எரர்னு பாத்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் டிக்ளேரிங் அ கிளாஸ் as an entity, then it should contains a primary key. ஒன்ஸ் நீங்க ஒரு கிளாஸ் என்டிட்டின்னு அனடேஷன் ப்ரொவைட் பண்ணீங்கன்னா இட் ஷுட் ஆஸ்க் அ பிரைமரி கீ. பிரைமரி கீ இல்லைன்னா அது வந்து எரரா இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க வந்து டேபிள் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஒரு பிரைமரி கீ கண்டிப்பா இருக்கணும். டேபிள்ல ஒரு பிரைமரி கீ தான் இருக்கணும். அது கண்டிப்பா நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு எரர் த்ரோ பண்ணும். ஓகே, அந்த எரரை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். பிஃபோர் தட் இந்த டேபிளோட நேம் வந்து டேட்டா பேஸ்ல எனக்கு கான்டாக்ட்ஸ்னு வேணும் அப்படின்னா டேபிள்ன்ற அனடேஷன் கொடுத்து ஓபன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல நேம் விச் இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்ல கான்டாக்ட்ஸ்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு டேட்டா பேஸ்ல டேபிள் என்னவா கிரியேட் ஆகும், கான்டாக்ட்னு கிரியேட் ஆகாது, கான்டாக்ட்ஸ்னு கிரியேட் ஆகும். இப்ப எனக்கு இதுல என்னென்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைவேட் லாங் ஐடி, after this private string யூசரோட நேம் வேணும் இல்லையா, அந்த கான்டாக்ட் யாரோடதுன்னு சொல்லிட்டு, so string name, after this private phone number வேணும், private which is of also நான் string னு கொடுக்குறேன் phone number because வந்து phone number should contains 10 numbers, right? அதனால நான் string னே கொடுத்துறேன். after that யூசரோட email, then private string address. ஓகே ஓகே இப்ப நம்ம இந்த 5 attributes தான் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த 5ல நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அட்ரிபியூட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்ல ஹார்ட் டெலிட் பண்ண போறது கிடையாது, சாஃப்ட் டெலிட் தான் பண்ண போறோம். விச் மீன்ஸ் நம்ம டேட்டா பேஸ்ல டேட்டாவை டெலிட் பண்ண போறது கிடையாது. சிம்பிளி நம்ம வந்து ஒரு பிளாக டெலிட் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ண போறோம். கரெக்டா? அப்ப அதுக்கு நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு பூலியன் பிளாக் கிரியேட் பண்ணிக்கிறேன். பிரைவேட் பூலியன் is deleted. Okay, initially it should be of false. ஓகேங்களா? ஓகே, இப்ப இதுல நமக்கு ஐடின்றது தான் வந்து பிரைமரி கீயா. அப்ப பிரைமரி கீனா அந்த ஃபீல்ட டிஃபைன் பண்ணோம்னா @id சொல்லிட்டு அனடேஷன் கொடுத்தோம்னா அந்த ஃபீல்டு வந்து நமக்கு ஐடியா கிரியேட் பிரைமரி கீயா கிரியேட் ஆயிடும். அண்ட் தென் பிரைமரி கீனா ஒவ்வொரு டைமும் நான் வந்து அந்த வேல்யூவை செட் பண்ண வேண்டாம், which should generate automatically. அதனால நான் வந்து ஜெனரேட்டட் வேல்யூ ஸ்ட்ராட்டஜி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகணுங்கிறதுக்காக ஐடென்டிட்டின்னு ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகே, ஆஃப்டர் திஸ் யூசரோட நேம் வந்து எதுவுமே ப்ரொவைட் பண்ணலன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்டா அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. சோ அதனால காலம் nullable is equal to falseன்னு கொடுத்தா நாட் நல், நல்லா இருக்க கூடாதுன்றதுதான் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ற இந்த nullable is equal to falseன்றது மூலமா. ஆஃப்டர் தட் ஸ்ட்ரிங் போன் நம்பர், இப்ப ஒரு பர்சனோட போன் நம்பர் ஒண்ணுதான் இருக்கணும், which should be unique. அதே போன் நம்பரை வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. சோ யூனிக் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு நான் ப்ரொவைட் பண்றேன். ஆஃப்டர் தட் இமெயிலும் வந்து யூனிக்கா இருக்கணும். அண்ட் தென் இட் ஷுடன்ட் பி நல். ஏன்னா கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கும் போது அப்ப வந்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் போன் நம்பரு இமெயில் எல்லாம் நல்லா இருக்க கூடாது. ஆஃப்டர் தட் அட்ரஸ் ஓகே, தென் இஸ் டெலிட்டட் நம்ம வந்து ஆல்ரெடி ஃபால்ஸ்னு ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து பில்டர் கிளாஸ் கிரியேட் பண்ணோம். பில்டர் பேட்டர்ன் வந்து லாம்பாக் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கெட்டர் செட்டர்ஸ் பில்டர் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுலயே இருக்கும். நான் வந்து இங்க ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் பில்டர் பேட்டர்ன் வந்து நம்ம தான் கிரியேட் பண்ண போறோம். வேர் வி ஆர் நாட் யூசிங் அ லாம்பாக் அனடேஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணல. இப்ப பில்டர் பேட்டர்னா விச் இஸ் அ ஸ்டாட்டிக் இன்னர் கிளாஸ், பப்ளிக் ஸ்டாட்டிக் கிளாஸ் பில்டர்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றோம். ஆஃப்டர் தட் ஓபன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ல நான் எந்தெந்த ஃபீல்ட வாங்க போறேன், கண்டிப்பா ஐடி ஆட்டோ ஜெனரேட்டட், நேம், போன் நம்பரு,
அட்ரஸ், இமெயில் இதை மட்டும் தான் வாங்க போறோம். ஈஸ் டெலிட்டடுங்கிறதும் நம்ம வாங்க போறது கிடையாது. விச் இஸ் நம்ம வந்து டெலிட் பண்ணுங்கன்னு சொன்னா இந்த ஈஸ் டெலிட்டட வச்சு பிளே பண்ண போறோம். அப்ப நான் என்னென்ன வாங்க போறேனோ அந்த ஃபீல்ட மட்டும், யூசர் கிட்ட இருந்து என்னென்ன ஃபீல்ட வாங்க போறேனோ அதை மட்டும் இங்க நான் வந்து டிக்ளேர் பண்ணிடுறேன். பிரைவேட் ஸ்ட்ரிங் நேம், ஆஃப்டர் தட் ஃபோன் நம்பர், தென் இமெயில், ஆஃப்டர் திஸ் அட்ரஸ். இந்த மூணையும் நம்ம இந்த 4ஐயும் வாங்கியாச்சு. இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போறேன், நம்ம வந்து செயினிங் செட்டர் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? செயினிங் செட்டர்னா என்னன்னா, சிம்பிளி இங்க பாருங்க, பப்ளிக், இந்த கிளாஸோட நேம் என்ன, பில்டர், விச் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் அஸ் அ பில்டர். ஓகேங்களா? செட்டர் அப்படிங்கும் போது நார்மலி விச் வில் ரிட்டர்ன் அஸ் அ வாய்ட். ஆனா இங்க நம்ம செயினிங் செட்டர் யூஸ் பண்ண போறோம் காட்டிக்கு, விச் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் அஸ் அ பில்டர். ஆஃப்டர் தட் இந்த நேம் நம்ம என்ன மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா, சிம்பிளி கெட் செட்னு கொடுக்காம நேம், போன் நம்பர், இமெயில் அந்த வேல்யூவையே தரப்போம், அந்த ஃபீல்டோட நேமையே தரப்போறோம். இப்ப நான் யூசர் கிட்ட இருந்து என்ன வாங்க போறேன், ஸ்ட்ரிங் நேம்னு சொல்லிட்டு வாங்கி ஓபன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ல இந்த கரண்ட் கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு இந்த நேமை செட் பண்ணிருங்க. செட் பண்ணிட்டு ரிட்டர்ன் திஸ் அப்படிங்கிறது, திஸ்ன்றது கரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட். அப்ப கரண்ட் கிளாஸ் என்னது, பில்டரை நம்ம ரிட்டர்ன் பண்றோம். இதே மாதிரி போன் நம்பருக்கு, இமெயிலுக்கு, அட்ரஸ்க்கும் நம்ம வந்து பண்ண போறோம். ஓகே ஓகே. இப்ப ஸ்ட்ரிங் போன் நம்பர் வாங்க போறோம். போன் நம்பர் இங்க this dot phone number which is equal to phone number which is going to be the name வந்து phone number தான் கொடுக்க போறோம். ஓகே. then after this phone numberக்கு அப்புறம் என்ன, email. ஓகே. நேமும் இமெயில், this dot email which is equal to email, then return this. emailக்கு அடுத்த அட்ரஸ், string address, this dot address which is equal to address. அவ்வளவுதான். ஓகேங்களா? சிம்பிள். இதுதான் வந்து செயினிங் செட்டர். இப்ப நான் வந்து செட்டர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணணும்னா, இப்ப நான் வந்து பில்ட்ன்ற மெத்தட கிரியேட் பண்ண போறேன். பில்ட்ன்ற மெத்தட் வந்து யாரு ரிட்டர்ன் பண்ண போறாங்கன்னா, நம்மளோட அவுட்டர் கிளாஸ் கான்டாக்ட். ஓகே. பப்ளிக் கான்டாக்ட் பில்டர். இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, which is going to create an object for the contact class. Contact which is equal to new contact. இப்ப இந்த பில்ட்ன்ற மெத்தட கால் பண்ணீங்கன்னா, இந்த பில்டர்ல பில்ட்ன்ற மெத்தட கால் பண்ணா நான் ஆட்டோமேட்டிக்கா கான்டாக்ட்ன்ற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். கான்டாக்ட் டாட் நேம் ஈக்குவல் டு கரண்ட் கிளாஸோட திஸ் டாட் நேம். கரெக்டா? கரண்ட் கிளாஸ் யாரு, இந்த பில்டர் கிளாஸோட நேம். இதே மாதிரி கான்டாக்டோட போன் நம்பருக்கு திஸ் டாட் போன் நம்பர், கான்டாக்டோட இமெயிலுக்கு திஸ் டாட் இமெயில், கான்டாக்டோட அட்ரஸ்க்கு திஸ் டாட் அட்ரஸ் கொடுத்துறேன். இப்ப கிளாஸுக்கு வெளியில which is going to return me a contact, so return contact. அவ்வளவுதான். இப்ப இந்த கிளாஸ், இந்த பில்டர் கிளாஸுக்கு வெளியில நான் வந்து என்ன பண்ண போறேன், ஒரு பில்டர் என்ற மெத்தட கிரியேட் பண்ணி அங்க இருந்து நான் பில்டருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். பப்ளிக் which is going to return me a builder, and this class in the method is a static method. Public builder of open close curly bracketல return new builder. That's it. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த builder என்ற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த builder என்ற கிளாஸ்ல இந்த மாதிரி attributes, இந்த நம்ம வாங்க போற attributesக்கு எல்லாம் செயினிங் செட்டர் நம்ம செட் பண்ணிருக்கோம். அந்த செட்டர் எல்லாம் பண்ணிட்டு நான் பில்டுன்னு கொடுத்தேன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், என்னோட கான்டாக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிள்ஸ், அந்த வேல்யூஸ் எல்லாமே செட் பண்ணிரும். தட்ஸ் இட். இதுதான் வந்து பில்டரோட ஒர்க். ஆஃப்டர் திஸ் நம்ம கெட்டர் செட்டர்ஸ் வேணும் அப்படின்னா சிம்பிளி நம்ம எழுதினாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு ஜென்ரேட் கொடுத்து கெட்டர் அண்ட் செட்டர்ஸ்னு ப்ரொவைட் பண்ணி எல்லா ஃபீல்டையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், நம்ம எல்லா ஃபீல்டுக்கும் கெட்டர் அண்ட் செட்டர் ப்ரொவைட் ஆயிரும். ஓகே. இப்ப நம்ம கெட்டர் அண்ட் செட்டர் கான்டாக்டுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஆஃப்டர் திஸ் நம்ம ஒரு
எப்படியா இருந்தாலும் நம்ம ஒரு டிடிஓ கிளாஸ் கிரியேட் பண்ணணும். ஏன்னா இந்த ரியல் டைம் ஒர்க்கிங் என்டிட்டிய நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு ஷோ ஆஃப் பண்ணக்கூடாது. அதனால டிடிஓல இருந்து தான் நம்ம ஷோ பண்ணணும். ஸோ என்ன பண்றேன், நான் வந்து ஒரு டிடிஓ என்டிட்டி கிரியேட் பண்றேன். சாரி, டிடிஓ பேக்கேஜ் கிரியேட் பண்றேன். ஓகே, இந்த டிடிஓ பேக்கேஜ்க்குள்ள கான்டாக்ட் டிடிஓன்ற கிளாஸ் கிரியேட் பண்றேன். கான்டாக்ட் டிடிஓ. ஓகே, இப்ப நான் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க நான் எந்த அனோடேஷனும் கொடுக்க போறது இல்லை. ஏன் அப்படின்னா எனக்கு இந்த டிடிஓ கிளாஸ் which shouldn't be a table அண்ட் இந்த டிடிஓ கிளாஸ் சர்வீஸ் லேயரோ கண்ட்ரோல் லேயரோவும் கிடையாது, ரெப்போசிட்டரியும் கிடையாது. அதனால இட்ஸ் சிம்பிளி ஜாவா கிளாஸ். அதனால எந்த அனோடேஷனும் கொடுக்க போறது கிடையாது. இப்போ எனக்கு இந்த கிளாஸ்ல இருந்து என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் யூசர் ப்ரொவைட் பண்ணணும், நேம், போன் நம்பர், இமெயில், அட்ரஸ், இந்த நாளையும் தான் யூசர் ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஈஸ்ட் எலிட்டட்ன்றது நம்ம ஒர்க் பண்ண போறோம், ஐடின்றது ஆட்டோ ஜெனரேட்டட். அப்ப அந்த வேரியபிள்ஸை மட்டும் நம்ம இங்க டிக்ளேர் பண்ணலாம். பிரைவேட் string name. After this private string phone number. Then private string email. String email. இதுக்கு அடுத்து private string address. அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப நான் இந்த 4 ஃபீல்டையும் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப என்னன்னா இங்க நான் நாட் நல், நல்லபிள் இதெல்லாம் வந்து டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்றப்ப ஓகே, நான் யூசர் கிட்ட எந்த கிளாஸ் பார்த்து வாங்க போறேன், டிடிஓ கிளாஸ் பேஸ் பண்ணி தான் வாங்க போறேன். அப்ப என்னோட வேலிடேஷன் இங்கதான் இருக்கணும். இப்ப நேம் வந்து பிளாங்கா இருக்கலாமான்னு கேட்டா இட் ஷுடன்ட் பி பிளாங்க். சோ அதனால @not blankன்னு சொல்லிட்டு தரப்போறேன். நாட் பிளாங்க்ன்ற அனோடேஷன் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள மெசேஜ் என்ன தர போறேன்னா நேம் ஷுட் நாட் பி பிளாங்க். ஒன் செகண்ட், இதுக்கு நான் வந்து டிபெண்டன்சி உங்களுக்கு சொல்றேன். நேம் cannot be empty. ஓகே, இதுதான் வந்து இப்படிதான் நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். இது வந்து வேலிடேஷன் கிளாஸ். வேலிடேஷன்ன்ற ஒரு டிபெண்டன்சில தான் இந்த நாட் பிளாங்க், அதுக்கடுத்த இந்த மாதிரி ரெஜெக்ட்ஸ் 0ல இருந்து 9 வரைக்கும் இருக்கணும், 10 கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வந்து போன் நம்பருக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கடுத்து அனோடேஷன் gmail.comனா @gmail.comனு இருக்கணும்னா சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் டிபெண்டன்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். form.xml போயிட்டு இந்த டிபெண்டன்சிஸ்ன்ற டேக் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ள நான் MySQLக்கு அடுத்து எகைன் வந்து ஒரு ஓபன் க்ளோஸ் டிபெண்டன்சியை கிரியேட் பண்றேன். டிபெண்டன்சி ஆர்டிஃபேக்ட் ஐடி, ஒன் செகண்ட், கண்ட்ரோல் சி, டிபெண்டன்சி, ஒன் செகண்ட், டிபெண்டன்சி கிரியேட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன், ஆர்டிஃபேக்ட் ஐடி, குரூப் ஐடி ப்ரொவைட் பண்ணும். இதோட ஆர்டிஃபேக்ட் ஐடி என்னன்னு பாத்தீங்க, குரூப் ஐடி என்னன்னு பாத்தீங்கன்னா org.spring-framework.boot. ஓகேங்களா? ஆஃப்டர் திஸ் the artifact id should be validationக்கு தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். spring-boot starter-validation. ஓகே, இப்ப வேலிடேஷன் ஓகே. இப்ப நம்ம வேலிடேஷனுக்கு நம்ம கிரியேட் பண்ணல, ஆல்ரெடி இருக்கிற டிபெண்டன்சி யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப கான்டாக்ட் டிடிஓ போனீங்கன்னா நாட் பிளாங்க் இருக்கு இல்லையா, அது மேல ஹோவர் பண்ணீங்கன்னா, ஒன் செகண்ட், ஐ திங்க் நம்ம ஃபார்மை வந்து ரீலோட் பண்ணல. இங்க ரீலோடுன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ரீலோட கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா கீழே வந்து லோட் ஆயிட்டு இருக்கு. லோட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கான்டாக்ட் டிடிஓக்கு போனீங்கன்னா இந்த ஏர்லியர் நமக்கு வந்து இந்த கீழே லைன் வரல, பிகாஸ் நம்ம கிட்ட டிபெண்டன்சி இல்ல. அதனால இம்போர்ட் கிளாஸ்ன்ற ஒரு பேஜ் நமக்கு ஓபன் ஆகாது. இப்ப பாத்தீங்கன்னா இம்போர்ட் கிளாஸ் இருக்கு. இம்போர்ட் கிளாஸ் கொடுத்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரைன்ட்ல நாட் பிளாங்க்ன்றத இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்படிதான் வந்து நம்ம வந்து டிபெண்டன்சியா இம்போர்ட் பண்ணணும். நான் வந்து மேனுவலி எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, தென் வந்து போன் நம்பர் எப்படி இருக்கணும்,
ஃபோன் நம்பர்னா 0ல இருந்து 10 0ல இருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கணும் அண்ட் இட் ஷுட் கண்டைன்ஸ் 10 நம்பர்ஸ் வந்து பிரசண்டா இருக்கணும். கரெக்டா? அதுக்கும் நான் வந்து கன்ஸ்டன்ட் கொடுக்கணும். அதை எப்படி கொடுக்கறதுனா ஃபோன் நம்பர் @pattern என்ன மாதிரி பேட்டர்ன் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா regex which is equal to inside டபுள் கோட்ஸ்குள்ள மேல வந்து அந்த கேப் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த கேப் சிம்பிள் போட்டுட்டு இப்ப எனக்கு எதுல இருந்து எது வரைக்கும் வேணும், 0ல இருந்து 9 வரைக்கும் இருக்கிற கேரக்டர்ஸ் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும். அதுவும் வந்து எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கணும், which is of 10 கேரக்டர்ஸ் தான் இருக்கணும். இதுதான் வந்து regex, which means எனக்கு நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கணும், அதுவும் 10 கேரக்டர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இப்ப அது இல்ல, சப்போஸ் if in case நான் அந்த மாதிரி கொடுக்காம வேற மாதிரி கொடுத்தேன்னா it should send us a message, right? அப்ப message which is equal to phone number should contain phone number must have exactly 10 numbers, 10 digits. Phone number must be exactly 10 digits. Okay, இப்ப நம்ம வந்து ஃபோன் நம்பர் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டோம். regex regexp ஈக்குவல் டு 9 டிஜிட்ஸ் இருக்கு. 0ல இருந்து 9 வரைக்கும் இருக்கணும், 10 டிஜிட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் அப்படி இல்லை அப்படின்னா ஃபோன் நம்பர் வந்து 10 டிஜிட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இமெயிலையும் எனக்கு இந்த மாதிரி வேலிடேஷன் வேணும் இல்லையா, பேட்டர்ன் சேம் திங் regexp which is equal to inside a double quotes எந்த மாதிரி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எப்பயும் போல கேப் சிம்பிள் போட்டுக்கோங்க. கேப் சிம்பிள் போட்டுட்டு இமெயில் வந்து ஸ்டார்டிங் எப்படி இருக்கணும், என்னமா வரனாலும் இருக்கலாம், ஆல்பபெட்ஸ் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம், பிளஸ் மைனஸ் அந்த மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம். கரெக்டா? சோ அதனால A to Z ஏல இருந்து Z வரைக்கும் இருக்கலாம், ஸ்மால் ஏல இருந்து Z வரைக்கும் இருக்கலாம், டிஜிட்ஸாவும் இருக்கலாம், 0ல இருந்து 9 வரைக்கும் இருக்கலாம், பிளஸ் அண்டர்ஸ்கோரு டாட் மைனஸ் இந்த மாதிரி எதுவா வேணாலும் இருக்கலாம். இது கூட @gmail.comனு சொல்லிட்டு இருக்கணும். ஓகே, gmail.comனு இருக்கணும். அப்படி இல்லைன்னா @gmail.com டாட்னு வர கட்டிக்கு /2 ப்ரொவைட் பண்ணிட்டு, அப்படி இல்லைன்னா நம்ம கண்டிப்பா மெசேஜ் சென்ட் பண்ணணும் இல்லையா. சோ மெசேஜ் which is equal to email must be a valid one. கரெக்டா? must be a valid Gmail address. இப்ப இந்த மாதிரி வேலிடேஷன் நம்ம போட்டுட்டோம். இப்ப டிடிஓ கிளாஸ்ல நான் என்ன பண்ணிருக்கேன், டிடிஓ கிளாஸ்ல நான் ஏன் வேலிடேஷன் கொடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளி டிடிஓ தான் நம்ம இன்டராக்ட் பண்ண போற கிளாஸ். கரெக்டா? கான்டாக்ட்ன்றது நம்ம இன்டராக்ட் பண்ண போற கிளாஸ் கிடையாது. டிடிஓ தான் நம்ம கிளைண்ட் கூட இன்டராக்ட் பண்ண போற கிளாஸ். அதனால நான் வேலிடேஷன்ஸ் இங்க போட்டிருக்கேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஜென்ரேட் கொடுத்து கெட்டர் செட்டர்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ணிடலாம். எல்லா ஃபீல்டுக்கும் நமக்கு வேணும். சோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருவோம். ஓகே ஃபைன். இப்ப நம்ம கான்டாக்ட் கிளாஸும் கிரியேட் பண்ணிட்டோம், கான்டாக்ட் டிடிஓவும் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம டேட்டாபேஸ் கூட இன்டராக்ட் பண்ணோம்னா அதுக்கு எனக்கு என்ன வேணும், ரெபாசிட்டரி லேயர் வேணும். சோ அதனால ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிட்டு ரெபாசிட்டரி. ஓகே, இப்ப இந்த ரெபாசிட்டரிக்குள்ள எனக்கு என்ன ரெபாசிட்டரி வேணும், கான்டாக்ட் ரெபாசிட்டரி which is an interface. அதனால இன்டர்ஃபேஸ்னு கொடுத்துட்டு கான்டாக்ட் ரெபாசிட்டரி. ஓகே, இப்ப which is going to extend JPA repository கான்டாக்ட்ன்ற கிளாஸ். இப்ப JPA repository வந்து ஆங்குலர் பிராக்கெட் குள்ள ரெண்டு பேராமீட்டர் எக்ஸெப்ட் பண்ணும். ஒன்னு எந்த கிளாஸ்க்கு நீங்க இந்த JPA repository கிரியேட் பண்றீங்க, அண்ட் அந்த கிளாஸ்ல யாரு பிரைமரிக்கு யாரு ஐடியோட டேட்டா டைப் என்ன, லாங். சோ அதை தான் நம்ம இங்க ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபைன், தட்ஸ் இட். இப்ப நமக்கு JPA repository கிரியேட் ஆயிடுச்சு.
ஓகே, இப்ப நம்ம வந்து சர்வீஸ் லேயர் போலாம். அதை கிரியேட் பண்ண ரைட் கிளிக், பேக்கேஜ், சர்வீஸ் பேக்கேஜ் கிரியேட் பண்ணிடுவோம். இப்ப கான்டாக்ட் சர்வீஸ்னு கிளாஸ் நேம் ப்ரொவைட் பண்ணிடலாம். கிளாஸ் கான்டாக்ட் சர்வீஸ். ஓகே, இப்ப இந்த கான்டாக்ட் சர்வீஸ் வந்து என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா which is going to be a interface. அதனால நான் வந்து சிம்பிளி இது இன்டர்ஃபேஸ்னு கொடுத்துறேன். ஏன் இது இன்டர்ஃபேஸ்னு கொடுக்குறேன்னா நமக்கு இதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம வேற கிளாஸ்ல தான் ப்ரொவைட் பண்ண போறோம். ஸோ கான்டாக்ட் சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கல. இப்ப இந்த கிளாஸ்ல எனக்கு என்னென்ன மெத்தட்லாம் வேணும்? கான்டாக்ட ஆட் பண்ணணும், கரெக்டா? அப்ப பப்ளிக் which is going to return me a contact, add contact. இப்ப it will accept a contact object. ஓகே, இப்ப இந்த கான்டாக்ட இம்போர்ட் பண்ணிடலாம். இப்ப ஆட் கான்டாக்ட் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து இந்த பப்ளிக் நம்ம ரிமூவே பண்ணிடலாம், ஏன்னா வந்து ஆக்சஸ் மாடிஃபையர் தேவையில்ல. கான்டாக்ட் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து வந்து கெட் ஆல் கான்டாக்ட்ஸ். இந்த கெட் ஆல் கான்டாக்ட்ஸ் தான் வந்து மெயின், which is going to நம்ம இதுல என்ன பண்ண போறோம்னா பேஜினேஷன் ஹேண்டில் பண்ண போறோம். அதனால பேஜ்ன்ற ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த பேஜ்ன்ற கிளாஸ வச்சுதான் நம்ம பேஜினேஷன் ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ பேஜ் கான்டாக்ட் கெட் ஆல் கான்டாக்ட்ஸ், கெட் ஆல் கான்டாக்ட்ஸ். இந்த கான்டாக்ட் கிளாஸ் வந்து which is going to accept a 2 parameter. எந்த பேஜ்ல எது வரைக்கும், which means SQL queryல லிமிட் ஆஃப்செட் மாதிரி தான், ஓகேங்களா? அந்த மாதிரி 2 parameters அக்செப்ட் பண்ண போகுது, int பேஜ் int சைஸ். ஓகே, தென் இது வந்து நம்ம பேஜினேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம். சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ல உங்களுக்கு இன்னுமே கிளியரா தெரியும். தென் இதுல இன்னொன்னு என்ன பண்ண போறோம்னா delete contact. So contact delete contact by ID, delete contact by ID, long ID. That's it. இத வந்து soft delete பண்ண போறோம், அவ்வளவுதான். இப்ப நான் அப்டேட்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணல. இந்த 3 API கால் தான் நம்ம பண்ண போறோம், which means நான் வந்து add contact நார்மலா தான் ஆட் பண்ண போறோம். ஆனா வந்து இந்த ஆட் கான்டாக்ட்ல நம்ம சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் செக் பண்ண போறோம். கான்டாக்ட் ஃபோன் நம்பர் ஆல்ரெடி பிரசன்டா இருந்தா நான் வந்து ஆட் பண்ண கூடாது. ஆஃப்டர் தட் பேஜினேஷன் யூஸ் பண்ணி நம்ம எல்லா கான்டாக்ட்ஸையும் வாங்க போறோம். தென் delete contact based on the idea. ஆனா இங்க நம்ம என்ன பண்ண போறோம், which is not a hard delete, which is a soft delete. சிம்பிளி நம்ம flag தான் சேஞ்ச் பண்ண போறோம். இந்த 3யும் நம்ம பெர்ஃபெக்ட்டா பண்ணலாம். இந்த பேலன்ஸ் அப்டேட் அது இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? அதனால இந்த 3 API மட்டும் தான் இதுல நான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். இந்த சர்வீஸ் பேக்கேஜ்க்குள்ள சர்வீஸ் IMPL என்ற ஒரு பேக்கேஜ் நான் கிரியேட் பண்றேன். சர்வீஸ் IMPL. ஓகே, இந்த சர்வீஸ் IMPL நான் கான்டாக்ட் சர்வீஸோட இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்றேன். கான்டாக்ட் சர்வீஸ் IMPL which is a class. இந்த கிளாஸ் என்ன பண்ண போகுது, which is going to implement contact service. இப்ப அந்த சர்வீஸ்ல இருக்க எல்லா மெத்தடையும் நான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ண போறேன். ஃபைன். இப்ப ஃபர்ஸ்ட் திங் ஆட் கான்டாக்ட். இப்ப கான்டாக்ட நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் வந்து நான் சர்வீஸ் லேயர்ல என்ன ஆப்ரேஷன் பண்ணனாலும் which is going to interact with the repository, அதுக்கு நான் வந்து பிரைவேட் ஃபைனல் கான்டாக்ட் ரெபாசிட்டரி ஃபீல்டை டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்ப இதுக்கு நான் கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஓகே, இப்ப என்னோட ரெபாசிட்டரி கூட என்னால இன்டராக்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணணும், கான்டாக்ட ஆட் பண்ணும்போது here it is not a contact, it is a contact DTO. நம்ம கிளைண்ட் கிட்ட இருந்து என்ன வாங்கினாலும் which is a contact DTO, ரைட்? நான் கான்டாக்ட் டைரக்டா வாங்க கூடாது இல்லையா? அதனால கான்டாக்ட் DTO வாங்குறேன். இங்கேயும் which is a contact DTO, not a contact. Contact DTO. Parameter contact DTO. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் ரெபாசிட்டரியில செக் பண்ணணும் பிஃபோர் ஆடிங்
கான்டாக்ட் ஆல்ரெடி அந்த போன் நம்பர் எக்ஸிஸ்டா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் ரெபாசிட்டரி டாட் find by phone number, find by phone number and deleted false-ஆ இருக்கணும். ஏன்னா deleted true-ஆ இருந்துச்சுன்னா ஆல்ரெடி அந்த போன் நம்பரை delete பண்ணிட்டேன். அப்ப அது வந்து எனக்கு வேஸ்ட். அப்படி delete பண்ணிட்டேன் அப்படின்னா அதுல நான் கான்டாக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனா delete ஆகாம இருக்கணும். அப்ப அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஒரு மெத்தட் நம்ம ரெபாசிட்டரியில கிரியேட் பண்ண போறோம். அதுக்கான நேம் இங்க கொடுக்குறேன். ஆக்சுவலி நான் இங்க என்ன செக் பண்றேன்னா, நான் வந்து டெலிட் பண்ண போறது கிடையாது, டெலிட் பண்ண போறது இல்ல, which is going to be a soft delete. இங்க வந்து நான் என்ன கொடுத்திருக்கேன், டெலிட் ஆகாம இருக்கிற டிஃபால்ட் வேல்யூ ஃபார் திஸ் இஸ் டெலிட்டட் வந்து ஃபால்ஸ். டெலிட் ஆகாத கான்டாக்டா இருக்கணும், போன் நம்பர் எக்ஸிஸ்டா இருக்கக்கூடாது. அதுதான் நான் இப்ப செக் பண்ண போறேன். கரெக்டா? அப்ப அதை நான் எப்படி செக் பண்றது அப்படின்னா, அதுக்கு நான் வந்து ஒரு மெத்தட் எழுதணும். சிம்பிளி இங்க நான் என்ன பண்றேன், find phone number by find by phone number and deleted வந்து ஃபால்ஸான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். ஓகே, இப்ப ஃபால்ஸான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம், அப்படி இல்ல போன் நம்பரும் இல்ல டெலிட்டட்லயும் ஃபால்ஸ் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ண மாட்டோம். நம்ம எந்த போன் நம்பரை செக் பண்ண போறோம், கான்டாக்ட் டிடிஓ டாட் கெட் போன் நம்பரை செக் பண்ண போறோம். இப்ப இஃப் இட் இஸ் நாட் பிரசன்ட் நம்ம ஆட் பண்ணுவோம். அப்படி இஃப் பிரசன்டா இருந்துச்சு அப்படின்னா, இஃப் present இருந்தா which is going to throw me a exception. என்ன, இந்த போன் நம்பரை நான் வந்து என்ன பண்ண போறேன்னா arrow functionல கிரியேட் பண்ண போறேன். throw new custom exception தான், duplicate contact exception open close bracket குள்ள inside a message நான் என்ன பண்றேன், phone number already exist-னு சொல்றேன். ஓகே, ஆஃப்டர் திஸ் செமிகோலன் ப்ரொவைட் பண்ணிடலாம். phone number already exist. 1 second, which is going to be an arrow function opened, then here close. இங்க நான் வந்து செமிகோலன் கொடுக்கிறேன், enter. That's it. நான் arrow function create பண்ணிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா find by phone number and deleted false-உம் இந்த duplicate contact exception-உம் நம்ம கிட்ட இல்ல. நான் கிரியேட் பண்றேன். before that இப்ப இந்த கான்டாக்ட் வந்து பிரசண்டா இருந்தா எனக்கு எரர் த்ரோ பண்ணும். அப்படி இல்லன்னா நான் என்ன பண்ண போறேன், கான்டாக்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் வந்து கான்டாக்ட்ல டேட்டாஸ ஆட் பண்ண போறேன். கான்டாக்ட் டிடிஓல இங்க ஏன் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்டாக்ட் கிளாஸ்ல இருக்க பில்டர் என்ற மெத்தட கால் பண்ணலாம். பில்டர் என்ற மெத்தட கால் பண்ணிட்டு டாட் நேம், ஓகே, டிடிஓ டாட் கான்டாக்ட் டிடிஓ டாட் கெட் நேம். ஆஃப்டர் திஸ் டாட் போன் நம்பர், கான்டாக்ட் டிடிஓ டாட் கெட் போன் நம்பர். ஆஃப்டர் தட் again டாட் போன் நம்பர், அதுக்கு அடுத்து வந்து இமெயில், contact dto dot get email. After this again dot address, contact dto dot address. That's it. இப்ப ஏன் நம்ம வந்து chaining யூஸ் பண்ணோம்னு தெரியுதுங்களா? பிகாஸ் நீங்க வந்து instead of doing everything dot set name, dot set phone number, dot set email, அந்த மாதிரி contact dot set email இந்த மாதிரி எல்லாம் ப்ரொவைட் பண்றேன். நான் சிம்பிளி கான்டாக்ட் என்ற கிளாஸ்க்குள்ள இருக்கிற பில்டர் என்ற மெத்தட கால் பண்றேன். இந்த பில்டர் என்ற மெத்தட் which is a static method, so class வச்சு கால் பண்ணிடலாம். இந்த பில்டர் என்ற மெத்தட நான் வந்து இங்க கால் பண்ணா which is going to call a static builder class. இந்த பில்டர் கிளாஸ்ல எல்லாமே பண்ணதுக்கு அப்புறமா build என்ற ஒரு மெத்தட் இருக்கு. அந்த build என்ற மெத்தட கால் பண்ணீங்கன்னா which will create an object for that class and எல்லா வேல்யூஸையும் செட் பண்ணி நமக்கு ப்ரொவைட் பண்ணிரும், which is the thing. Once it's done, நான் என்ன பண்றேன், return
கான்டாக்ட் ரெபாசிட்டரி டாட் சேவ் கான்டாக்ட் தட்ஸ் இட். இப்ப நான் இந்த ஃபைண்ட் பை ஃபோன் நம்பர் அண்ட் டெலிட்டட் ஃபால்ஸ் இந்த மெத்தடை கிரியேட் பண்ணணும். பிஃபோர் தட் நான் கான்டாக்ட்ல ஈஸ் டெலிட்டட்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுல வந்து ஈஸ் டெலிட்டடுக்கு பதிலாக டெலிட்டட்னு கொடுத்துட்றேன். பிகாஸ் நான் இங்க வந்து எப்படி செக் பண்ணிருக்கேன் கான்டாக்ட் சர்வீஸ் ஐஎம்பிஎல்னா ஃபைண்ட் பை ஃபோன் நம்பர் அண்ட் டெலிட்டட் ஃபால்ஸ் தான் செக் பண்ணிருக்கேன். ஸோ அதனால அங்க டெலிட்டட்னு கொடுத்துருக்கேன். இப்ப நான் எங்க போறேன்னா ரெபாசிட்டரி லேயர் போறேன். கான்டாக்ட் ரெபாசிட்டரி விச் இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் ஒன். நான் எதுவுமே பண்ண தேவையில்லை. சிம்பிளி விச் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ அ கான்டாக்ட். அதனால ரிட்டர்ன் டைப் கான்டாக்ட் ஃபைண்ட் பை ஃபோன் நம்பர் அண்ட் டெலிட்டட் ஃபால்ஸ் விச் இஸ் கோயிங் டு அக்செப்ட் அ ஃபோன் நம்பர். ஸோ ஸ்ட்ரிங் ஃபோன் நம்பர் இதை மட்டும் கொடுத்தேன்னா இட் வில் டூ. இப்ப இந்த ஃபோன் நம்பர் இல்ல அப்படின்ற பட்சத்துல இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ அன் ஆப்ஷனல் ஒன். இல்லைன்னா நமக்கு எதுவும் ரிட்டர்ன் பண்ண போறது கிடையாது இல்லையா. சோ அதனால நான் இதோட ரிட்டர்ன் டைப் ஆப்ஷனல்னு கொடுத்துட்றேன். இருந்தா ரிட்டர்ன் பண்ணி, இல்லைன்னா எனக்கு எதையும் ரிட்டர்ன் பண்ண வேணாம், ஆப்ஷனலா நான் இம்போர்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்ப சர்வீஸ் ஐஎம்பிஎல் கிளாஸ்க்கு போங்க. தென் நம்மளோட இந்த ஒரு ஃபைண்ட் பை ஃபோன் நம்பர் அண்ட் டெலிட்டட் ஃபால்ஸ் ஆக்சுவலா என்ன அப்படின்னா ரெபாசிட்டரி லேயர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த ஃபைண்ட் பை ஐடினா என்ன பண்ணும், ஃபைண்ட் பை ஐடின்ற ஒரு மெத்தடா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஐடியை வச்சு கிரியேட் பண்ணிடும். இப்ப ஃபைண்ட் பை ஃபோன் நம்பர் அப்படின்ட்டு இருக்கா, இந்த ஃபோன் நம்பர்ன்றது ஆக்சுவலி இட் ஷுட் மேட்ச் எக்ஸாக்ட்லி வித் த ஃபீல்டு நம்ம இங்க கிரியேட் பண்ணிருக்கிறது கூட மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஃபைண்ட் பை ஃபோன் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்து டெலிட்டட்னு சொல்லியிருக்காங்க. அண்டுன்றதால ஓகே இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், இந்த டெலிட்டட் வந்து ஃபால்ஸா இருக்கணும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு அந்த வேல்யூவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸெப்ஷனுக்கு நான் வந்து கஸ்டம் எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ணணும்னா இங்க நான் வந்து என்ன பண்றேன், ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன் which is going to be a custom exception. ஓகே, இந்த கஸ்டம் எக்ஸெப்ஷன்ல நான் ஃபர்ஸ்ட் வந்து டூப்ளிகேட் கான்டாக்ட் எக்ஸெப்ஷன்ற கிளாஸை கிரியேட் பண்ணிடுறேன். நமக்கு ஆல்ரெடி தெரியும் எப்படி கஸ்டம் எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணிட்டேன். which is going to extends a runtime exception, extends runtime exception. இதுக்குள்ள சிம்பிளி நான் வந்து என்ன பண்ண போறேன், ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இப்போ என்ன எரர்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். ஒன் ரிலேட்டட் இஷ்யூ டூப்ளிகேட் எக்ஸெப்ஷன், இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம். தட்ஸ் இட். இப்ப ஆட் கான்டாக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ஆட் கான்டாக்ட்ல நான் என்ன பண்ணிருக்கேன், சிம்பிளி வந்து அந்த போன் நம்பர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிருக்கேன். இஃப் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் நான் வந்து டூப்ளிகேட் கான்டாக்ட் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்றேன். அப்படி இல்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இல்ல அப்படின்னா சிம்பிளி நான் வந்து அதை சேவ் பண்றேன். இதுக்கு ஃபைண்ட் ஃபோன் நம்பர் அண்ட் டெலிட்டட் ஃபால்ஸ்ன்ற ஒரு மெத்தடையும் நம்ம ரெபாசிட்டரி லேயர்ல கிரியேட் பண்ணிருக்கோம். தட்ஸ் இட். கான்டாக்டை டெலிட் ஆட் பண்றதுக்கு நம்ம மெத்தட் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து கெட் ஆல் கான்டாக்ட்ஸ். கெட் ஆல் கான்டாக்ட்ஸ் அப்படின்னா சிம்பிள். இப்ப நம்ம வந்து இந்த கெட் ஆல் கான்டாக்ட்ஸ்ல ஆல்ரெடி எப்படி பார்த்திருப்போம், ரிட்டர்ன் கான்டாக்ட் ரெபாசிட்டரி டாட் ஃபைண்ட் ஆல். தட்ஸ் இட். இததான் வந்து நம்ம பார்த்திருந்தோம். ஆனா இப்ப ஆக்சுவலி என்னன்னா நம்ம பேஜினேஷன் யூஸ் பண்ண போறோம். இந்த பேஜினேஷன் அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கான்டாக்ட்ஸ், அதுக்கடுத்து லிமிட் ஆஃப்செட் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் லிமிட் வந்து 5ன்னு நம்ம கொடுப்போம் இல்லையா. இந்த மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்றத இங்க ஜாவால கோட்ல எழுத போறோம். which is going to return me a page 1. அதனால பேஜ் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லியிருக்கோம். இப்ப இந்த பேஜினேஷன் நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா there is a class pageable which is equal to, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா சிம்பிளி pageable கிளாஸ்ல நம்ம ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்க போறோம். பேஜ் ரெக்வெஸ்ட். ஒன் செகண்ட். பேஜபிள் நம்ம எதுல இம்போர்ட் பண்ணிருக்கோம், பேஜபிள். ஓகே, பேஜ் ரெக்வெஸ்ட் டாட் ஆஃப். ஆஃப்டர் திஸ் நம்ம எந்த பேஜ், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எந்த பேஜ் வேணும், பேஜ் 1 வேணுமா, பை டிஃபால்ட் பேஜ் 0. இப்போ உங்களுக்கு எந்த பேஜ் வேணும்னு நீங்க கஸ்டம் பண்ணணும்னா பேஜ் எவ்வளவு வேல்யூஸ் வேணும்,
இப்போ உங்களுக்கு 10 வேல்யூஸ் வேணும்னா 10 வேல்யூஸ்னு கொடுக்கணும். ஓகேவா? ஆஃப்டர் திஸ் இதை எதுபடி சார்ட் பண்ணி தரணும்? சார்ட் பை சார்ட் டாட் பை நமக்கு நேம் படி வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்றேன், இன்சைட் திஸ் நேம்னு கொடுக்குறேன். இப்ப என்ன ஆக்சுவலி ஆகும்னா, எனக்கு இப்போ பேஜ் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒரு 10 ரெக்கார்ட்ஸ் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, பேஸ்ட் ஆன் த நேம் அசெண்டிங் ஆர்டர்ல எனக்கு சார்ட் பண்ணி தரும். இப்ப நான் ரிட்டர்ன் எதை பண்ண போறேன்? ரெபாசிட்டரி டாட் கான்டாக்ட் ரெபாசிட்டரி டாட் ஃபைண்ட் பை இந்த பேஜினேஷன் இருக்கு இல்லையா, அந்த பேஜினேஷனை போட்டு நம்ம ரெபாசிட்டரியில இருந்து டேட்டாவை ஃபைண்ட் பண்ண போறோம். சிம்பிள். இதுதான் வந்து பேஜினேஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி டேட்டா வாங்குறதுன்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் திஸ் டெலிட் பை ஐடி, நான் இங்க வந்து டெலிட் பை ஐடி என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ஹார்ட் டெலிட் பண்ணல. இவ்வளவு நாளா என்ன பண்ணுவோம், கான்டாக்ட் ரெபாசிட்டரி டாட் டெலிட் பை ஐடின்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஆனா இப்ப நான் அதை பண்ண போறது கிடையாது. சிம்பிளி சாஃப்ட் டெலிட் அப்படின்னா அந்த டெலிட்ன்ற பிளாக நான் வந்து என்ன பண்ண போறேன், டெலிட்ன்ற பிளாக நான் வந்து ஃபால்ஸ்ல இருந்து ட்ரூவா கன்வெர்ட் பண்ண போறேன். அதனால இங்க நான் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அந்த கான்டாக்ட வாங்கணும். கான்டாக்ட் which is equal to contact repository dot find by id. ஏன்னா ஐடியை வச்சுதான் நான் டெலிட் பண்ண போறேன். சோ find by id. அப்ப அந்த ஐடி படி இல்ல அப்படின்னா எனக்கு எரர் த்ரோ பண்ணணும். டாட் RELS த்ரோ. என்ன மாதிரி எரர் த்ரோ பண்ணும்? திஸ் இஸ் ஆல்சோ a custom one. நான் வந்து arrow ஃபங்க்ஷனை யூஸ் பண்றேன். இப்ப custom oneல நான் வந்து நியூ கான்டாக்ட் நாட் ஃபவுண்ட்ன்ற ஒரு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்றேன். நியூ கான்டாக்ட் நாட் ஃபவுண்ட்ன்ற எக்ஸெப்ஷனை த்ரோ பண்றேன். ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல நான் என்ன மெசேஜ் கொடுக்க போறேன்னா, கான்டாக்ட் நாட் ஃபவுண்ட்னு சொல்லிட்டு தான் தரப்போறேன். inside double quotes contact not found, contact not found, that's it. ஓகேங்களா? இப்ப if it is single one அப்படின்னா நமக்கு வந்து இந்த curly brackets தேவைப்படாது. and then இங்க இருக்கிறதும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இங்க மட்டும் போட்டா வேலை முடிஞ்சு. இங்க பாத்தீங்கன்னா கான்டாக்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் என்ற கிளாஸ் என்கிட்ட இல்ல. சோ கஸ்டம் எக்ஸெப்ஷன்ஸ்குள்ள நான் என்ன பண்ணணும், நியூ ஜாவா கிளாஸ் கான்டாக்ட் நாட் ஃபவுண்ட் என்ற எக்ஸெப்ஷனை கிரியேட் பண்ணி which is going to extends a runtime exception. after that நான் வந்து சிம்பிளி கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணிடுறேன். அண்ட் தென் இந்த கிளாஸ்ல இம்போர்ட்டும் பண்ணியாச்சு. இப்ப நமக்கு என்ன வந்து பண்ணிருக்கோம் அப்படின்னா, சிம்பிளி வி ஹாவ் டன் டெலிட், ஐ மீன் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட செக் பண்ணிருக்கோம். கான்டாக்ட் கிடைச்சிருச்சுன்னா அந்த கான்டாக்ட டாட் செட் டெலிட்டட் இருக்கு இல்லையா, செட் டெலிட்டட் ட்ரூன்னு சொல்லிட்டு நான் கொடுக்கணும். தென் நான் வந்து ரிட்டர்ன் கான்டாக்ட், தட்ஸ் இட். இதுல நான் வேற எதுவுமே வந்து பண்ணல. ரிட்டர்ன் கான்டாக்ட் அவ்வளவுதான். ஓகே. இப்ப நான் வந்து மூணு API தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஒன்னு ஆட் கான்டாக்ட், அதுக்கடுத்து கெட் ஆல் கான்டாக்ட்ஸ், தென் டெலிட் கான்டாக்ட். ஆட் கான்டாக்டுமே வந்து அந்த கான்டாக்ட் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா போன் நம்பர் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு சொல்லி டூப்ளிகேட் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். கெட் ஆல் கான்டாக்ட்ஸ் நம்ம பேஜினேஷன் யூஸ் பண்ணிருக்கோம். ஆஃப்டர் தென் டெலிட் வந்து சிம்பிளி சாஃப்ட் டெலிட் பண்ணிருக்கோம். இப்ப கண்ட்ரோலர் லேயர் போலாம். கிரியேட் பேக்கேஜ் கண்ட்ரோலர். ஓகே. இந்த கண்ட்ரோலர்ல கான்டாக்ட் கண்ட்ரோலர் நம்ம கிரியேட் பண்ணலாம். நியூ ஜாவா கிளாஸ் கான்டாக்ட் கண்ட்ரோலர். ஓகே. இப்ப இந்த கான்டாக்ட் கண்ட்ரோலர் இஸ் அ கண்ட்ரோலர் கிளாஸ். அதனால நம்ம ரெஸ்ட் கண்ட்ரோலர்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணணும். தென் ரெக்வெஸ்ட் மேப்பிங் எப்படி வரும், @request mapping லோக்கல் ஹோஸ்ட் 8085, அதுக்கு அடுத்து \API/contacts சொன்னா இந்த கிளாஸ் கால் ஆகும். ஓகே. தென் இந்த கிளாஸ் யார் கூட இன்டராக்ட் பண்ண போறா, சர்வீஸ் லேயர் கூட இன்டராக்ட் பண்ண போறங்காட்டிக்கு பிரைவேட் ஃபைனல் கான்டாக்ட் சர்வீஸ். ஆஃப்டர் தட் it shouldn't be an auto wired. நான் கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் தான் பண்ண போறேன். public contact service this dot contact service is equal to contact service. Okay.
கான்டாக்ட் சர்வீஸ் கிளாஸ். ஓகே, ஹியர் வந்து நான் இங்க வந்து சர்வீஸ்ன்ற அனோடேஷன் ப்ரொவைட் பண்ணலாம், அதனாலதான் எனக்கு அந்த எரர் வந்திருக்கு. ஓகே, சர்வீஸ்ன்ற அனோடேஷன் ப்ரொவைட் பண்ணியாச்சு. Control C. Contact service, which is going to be capital SCRVIC. Yes. இப்போ இந்த கண்ட்ரோலர்ல அந்த எரர் போயிடுச்சு. ஓகே ஓகே ஃபைன். இப்போ கண்ட்ரோலர் வந்து ரொம்பவே ஈஸி தான். சிம்பிளி இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆட் கான்டாக்ட் அப்படின்னா என்ன பண்ணும்? பப்ளிக் which is going to return as a response entity. Okay, response entity, after that contact, right? Add contact. Okay, இப்போ நான் என்ன பண்ண போறேன்? Simply going to return response entity dot okay. உள்ள வந்து கான்டாக்ட சேவ் பண்ணும். கான்டாக்ட் சர்வீஸ் டாட் ஆட் கான்டாக்ட். தட்ஸ் இட். ஆஃப்டர் தட் நம்ம பாராமீட்டர்ல கான்டாக்ட பாஸ் பண்ண போறோம். ஓகே, இப்ப which is not going to be a contact, which is a DTO. நம்ம வந்து DTOன்றத கான்டாக்ட்னே நம்ம ப்ரொவைட் பண்றோம், which is not correct. DTO இங்கேயும் copy paste. That's it. Which is going to be a post mapping. So @post mapping. Then which is contact DTO நம்ம request bodyல send பண்ண போறோம். So request body. அவ்வளவுதான். ஓகே, இப்ப இது வந்து நம்ம வேலிடேஷன் பண்ண போறோம் காட்டிக்கு @validன்ற அனோடேஷனும் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். V should be of capital letter. Yes. Okay. Okay, fine. இப்ப நம்ம add contact முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து then get all contacts by pagination யூஸ் பண்ணி பண்றோம் இல்லையா? So public response entity and then which is going to accept a page of contactor, then get all contacts, ஓகே, ஓபன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல நான் இதுல என்னென்னலாம் அக்செப்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா int page, ஆஃப்டர் தட் int size. ஓகே, இதை தான் நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். ஓபன் க்ளோஸ் ரவுண்ட் கர்லி பிராக்கெட்ல நான் என்ன பண்ணும்? சிம்பிளி ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட் ஓகே. நான் ஆல்ரெடி வந்து நியூவா ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ரிட்டர்ன் நியூ ரெஸ்பான்ஸ் என்டிட்டின்னு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பண்றது நம்ம ஆல்ரெடி பண்ணிருக்கோம். ஸோ அதனாலதான் இந்த ப்ராஜெக்ட்ல ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட் ஓகேன்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்றேன். தென் கான்டாக்ட் சர்வீஸ் டாட் கெட் ஆல் கான்டாக்ட்ஸ், பேஜும் சைஸும் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். இப்ப நான் பேஜும் சைஸும் ப்ரொவைட் பண்ணலன்னா இட் ஷுட் அக்செப்ட் டிஃபால்ட் வேல்யூ. அதுவும் நம்ம எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க வந்து which is going to be a get mapping. So get mapping ப்ரொவைட் பண்ணிட்டு இப்ப ஃபர்ஸ்ட் வந்து int பேஜ் வந்து நான் வேல்யூ ப்ரொவைட் பண்ணல, which is வந்து ரெக்வெஸ்ட் பேரம். ஸோ அந்த அனோடேஷன் ப்ரொவைட் பண்ணிடலாம். இப்ப நான் வேல்யூ ப்ரொவைட் பண்ணலனா இட் ஷுட் அக்செப்ட் டிஃபால்ட் வேல்யூ. அப்ப டிஃபால்ட் வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா வந்து மோஸ்டா கெட் ஆல் கான்டாக்ட்ஸ்ங்கும் போது நம்ம யாருமே வந்து ரெக்வெஸ்ட் பேரம்ல வேல்யூ ப்ரொவைட் பண்ண மாட்டோம். அப்ப டிஃபால்ட் வேல்யூ வந்து 0ன்னு நான் ப்ரொவைட் பண்றேன், which is going to accept a string. இங்க வந்து int page int size கொடுத்திருக்கேன். ஆனா ஏன் வந்து 0வை நான் ஸ்ட்ரிங்ல கொடுத்திருக்கேன்னா கண்டிப்பா வந்து எனக்கு URL ல வர வேல்யூஸை அக்செப்ட் பண்றது which is of a ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். அதனாலதான் நான் இங்க ஸ்ட்ரிங்னு கொடுத்திருக்கேன். ஆஃப்டர் திஸ் த சேம் திங் நான் வந்து சைஸுக்கும் கொடுக்குறேன். சைஸோட டிஃபால்ட் இப்போ ஒரு பேஜ்ல அப்படின்னா எனக்கு வந்து 5ன்னு சொல்லிட்டு நான் ப்ரொவைட் பண்றேன். ஓகே, தட்ஸ் இட். இப்ப நான் வந்து பேஜினேஷன் யூஸ் பண்ணி எல்லா கான்டாக்ட்ஸும் வாங்குறதுக்கும் ஓகே. இப்ப நான் வந்து டெலிட் மேப்பிங் பண்ண போறேன். பப்ளிக் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி கான்டாக்ட் டெலிட் கான்டாக்ட் பை ஐடி. ஓகே, இப்ப நான் ஐடியை பாஸ் பண்றேன். இன்சைட் திஸ் நான் என்ன பண்ணும்? சிம்பிளி சர்வீஸ் இருக்கு இல்லையா, கான்டாக்ட் சர்வீஸ்
டாட் delete by id நான் id கொடுத்துறேன். தென் ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட் ஓகே உள்ளுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா simply contact soft deleted successfully. Contact soft deleted successfully. நான் இங்க soft delete என்ன பண்ணிருக்கேன், simply flag மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்கேன், வேற எதுவுமே பண்ணல. ஓகேங்களா? return response entity soft delete successfully which is delete by id which is going to be a delete mapping and it is going to accept based on the id அதனால backslash curly bracketல id which is of a path parameter அதனால நான் இங்க என்ன பண்ணனும் long @path variable then the data typeல வந்து l வந்து capital long. ஓகே, இங்க என்ன எரர்னு பாப்போம். Okay, it shouldn't return the contact, it is going to return a string value. அதனாலதான் ஓகே இந்த மாதிரி நம்ம API கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப கஸ்டம் எக்ஸெப்ஷன் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு நம்ம குளோபல் எக்ஸெப்ஷனும் நம்ம ப்ரொவைட் பண்ணோம்ல. அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், என்னோட எரர் மெசேஜ் எனக்கு எப்படி வரணும்னு ஃபர்ஸ்ட் ஒரு கால்குலேஷன் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் இங்க வந்து நாட் ஒன்லி குளோபல் எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ண போறது கிடையாது. நான் வந்து எரர் மெசேஜ் எனக்கு டைம் ஸ்டேட்டஸ் கோடு என்ன எரர் மெசேஜ்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எரர்ன்ற ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். எரர்ன்ற பேக்கேஜ் கிரியேட் பண்ணிட்டு அதுல ஃபர்ஸ்ட் வந்து நான் API எரர்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, சிம்பிளி நியூ பேக்கேஜ் எரர்னு சொல்லிட்டு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள நான் API எரர்ன்ற கிளாஸ் கால் கிரியேட் பண்றேன். இப்ப எதுக்கு இந்த API எரர்ன்ற கிளாஸ்னா, இந்த கிளாஸ் which is a நார்மல் கிளாஸ், இதுல நான் வந்து ஒரு 4 ஃபீல்ட வந்து டிக்ளேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பிரைவேட் லோக்கல் டேட் டைம், after that okay, after that எனக்கு வந்து ஸ்டேட்டஸ் கோடும் வேணும். சோ பிரைவேட் status inter status code, after that private string error, then private string message. இந்த வேல்யூஸ் எல்லாம் எனக்கு இப்ப ஏதாச்சும் வந்து எரர் வந்துச்சு, எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேக்குறேன். இப்ப இதுக்கு ஜென்ரேட் கெட்டர் செட்டர்ஸ் நான் ஜென்ரேட் பண்ணிடுறேன். ஓகே, இப்ப இந்த எக்ஸெப்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள நான் வந்து என்ன பண்ண போறேன், கஸ்டம் எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம வந்து குளோபல் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிடலாம், which is going to be a new global exception handler. ஓகே, இப்ப இந்த கிளாஸ் நான் என்னவா அனோட்டேட் பண்ணணும், which is going to be exception handler class. அதனால which is a REST controller advice. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப கண்ட்ரோலர்ல எக்ஸெப்ஷன் வந்தாலும் இந்த கிளாஸ் வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி 2 எக்ஸெப்ஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிருக்கோம். ஒன்னு என்னது, கான்டாக்ட் நாட் ஃபவுண்ட், இன்னொன்னு டூப்ளிகேட் கான்டாக்ட் எக்ஸெப்ஷன். இப்ப நான் என்ன பண்றேன், பப்ளிக் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஆஃப் which is going to return me this API error. அதனால நான் API எரர்னு சொல்லிட்டு ஆட் பண்றேன். இப்ப API எரரை நான் வந்து இம்போர்ட் பண்ணிடுறேன். ஓகே, இம்போர்ட் பண்ணியாச்சா? இப்போ இந்த எக்ஸெப்ஷனோட நேம் வந்து ஹேண்டில் கான்டாக்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன், ஓகேவா? இப்ப கான்டாக்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு எக்ஸெப்ஷனை நான் பாஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்ப உள்ள பாத்தீங்கன்னா நான் என்ன சிம்பிளா பண்ண போறேன்னா, API எரருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். API error is equal to new API error.
இதுக்குள்ள நான் சிம்பிளி என்ன பண்ண போறேன்னா http status டாட் நாட் ஃபவுண்ட்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்றேன். தென் நாட் ஃபவுண்டோட வேல்யூ என்னது 404 அந்த வேல்யூ எனக்கு வேணும், அதையும் கொடுத்துறேன். ஆஃப்டர் தட் கம்மா தென் என்னது ஏதோ நம்ம வந்து ஸ்டேட்டஸ் கூட அதுக்கு அடுத்து எரர் வந்து நாட் ஃபவுண்ட் கரெக்டா. ஸோ நாட் அண்டர்ஸ்கோர் ஃபவுண்ட்னு கொடுத்துறோம். ஆஃப்டர் தட் மெசேஜ் எக்ஸெப்ஷனோட மெசேஜ். ஓகே, இப்ப இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டேன். இங்க எனக்கு என்ன எரர் வருதுன்னு பாத்தீங்கன்னா, நான் இங்க கெட்டரே கொடுக்கல, சாரி கன்ஸ்ட்ரக்டரே கொடுக்கல. கன்ஸ்ட்ரக்டர் பப்ளிக் ஏபிஐ எரர் லோக்கல் டேட் டைம் நமக்கு வேண்டாம், அது வந்து நம்மளே வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் கோட மெசேஜ் எரர். ஓகே, இப்ப லோக்கல் டேட் டைம்க்கு திஸ் டாட் டைம் ஸ்டாம்ப் இஸ் ஈக்குவல் டு this dot local date time which is equal to local date time dot now அதுக்கு அடுத்து வந்து மெசேஜ் ஈக்குவல் டு மெசேஜ். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த குளோபல் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர்லயோ எந்த எரரும் இல்ல. தென் ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ண போறேன், which is simply I am going to return response. இங்க வந்து நியூ ரெஸ்பான்ஸ் என்டிட்டி வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ApiError HTTPS status not found. The same thing இந்த handle contact not foundோட exception class யாரு, handler exception handler which is of open close rounded bracketல double quotesல contact not found, right? அப்ப contact not found class contact not found exception dot java. ஓகே, சாரி டாட் கிளாஸ். அவ்வளவுதான். நம்ம வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர்ல எந்த கிளாஸ் வந்து which is going to handle thisன்னு சொல்றோம், which is not a double quote simply. அவ்வளவுதான், நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப நான் என்ன பண்றேன், இதே இதை காப்பி பண்ணி சேம் திங். இப்ப இது வந்து ஹேண்டில் டூப்ளிகேட் கான்டாக்ட் எக்ஸெப்ஷன், டூப்ளிகேட் கான்டாக்ட் எக்ஸெப்ஷன் அந்த கிளாஸ் தான் இங்க ஹேண்டில் பண்ண போகுது. ஸோ டூப்ளிகேட் கான்டாக்ட் எக்ஸெப்ஷன், இங்க வந்து டூப்ளிகேட் கான்டாக்ட் எக்ஸெப்ஷன் தான் பாராமீட்டர்ல பாஸ் பண்ண போறோம். ஓகே, which is not found கிடையாது, which is a bad request value நம்ம கொடுக்கலாம். bad underscore request. ஓகே, இங்க வந்து not foundக்கு பதிலா bad request, bad underscore request API error HTTPS status dot bad underscore request. That's it. இப்ப நம்ம நார்மலா வேற ஏதாச்சும் எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா ஹேண்டில் பண்ணணும்னா எக்ஸெப்ஷன் நார்மல் எக்ஸெப்ஷன் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு மெத்தட் எழுதிடலாம். சேம் திங் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்க which is going to handle a normal exception, so handle global exceptions. Global exception which is a exception dot class. Okay, exception. Okay, and ApiError HTTPS status internal server error, internal server error dot value. After this which is going to be not found இல்ல internal server, so அதனால internal server error நான் provide பண்ணிடுறேன். Yes, and here it should be HTTPS status dot internal server error. That's it. நான் வந்து இப்ப create பண்ணிட்டேன், எல்லாமே done. ஓகே, இப்ப நான் வந்து அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு MySQL ஒன்ஸ் ஷோ பண்ணிடுறேன். அதுல டேட்டாபேஸ் இல்ல. இப்போ நம்மளோட ஒர்க் பெஞ்ச்ல பாத்தீங்கன்னா சிம்பிளி நம்மளோட கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்ற டேட்டாபேஸ் இல்ல. நான் என்ன பண்ண போறேன், அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இங்க அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ல என்ன கொடுத்துருக்கோம், இஃப் நாட் எக்ஸிஸ்ட் நீங்க வந்து அந்த டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
here sorry it should be deleted. நம்ம அங்க வேல்யூ சேஞ்ச் பண்ணோம், ஆனா இங்க சேஞ்ச் பண்ண மறந்துட்டோம். deleted. ஓகே, இப்ப ரன் பண்றேன். and then நம்ம போர்ட் நம்பரும் 8085 கொடுத்திருக்கோம். let's see நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்ப்போம். see create database if not exist, then 8085ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டேட்டாபேஸ்ல போய் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்றது வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இஃப் யூ சி டேபிளுமே கிரியேட் ஆயிடுச்சு. வேணும்னா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஐடி, அட்ரஸ், டெலிட்டடு, நேம், இமெயில், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து நமக்கு டேட்டாபேஸ்ல கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போஸ்ட்மேன் போய் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்ப போஸ்ட்மேன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆட் கான்டாக்டுக்கு நான் என்ன ஏபிஐ கொடுத்திருக்கேன். சிம்பிளி ஆட் கான்டாக்டோட ஏபிஐ பாத்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் 8085, அதுக்கு அடுத்து ஸ்லாஷ் ஏபிஐ கான்டாக்ட்ஸ் அண்ட் இட் ஷுட் பி அ போஸ்ட் மேப்பிங். அப்ப நான் என்ன பண்றேன், சிம்பிளி கோயிங் டு கிரியேட் one second. Create request, it should be a post mapping and it should be localhost 8085 localhost hyphen 8085 slash API slash contacts. and இங்க நான் request bodyல என்ன ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நேம் and then வந்து phone number, email, address. கரெக்டா? so curly bracket குள்ள inside a double quotes name colon Agni comma phone number colon inside a double quotes 1 2 3 4 5 6 7 8 9 after that comma email colon abc@gmail.com, then address double quotes address inside it is a tn நான் தரேன். இப்போ நான் இந்த ரெக்வெஸ்ட சென்ட் பண்றேன். ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணனா என்ன வருது, 500 internal server error. why contact management system controller field object contact TTO phone number rejected value. ஓகே, இப்ப ஓகே ரிஜெக்டட் வேல்யூ வை பிகாஸ் நான் வந்து பேக் ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன். இப்ப எகைன் வந்து சென்ட் பண்றேன். எகைன் ஓகே, இப்ப நான் 0 போட்டு சென்ட் பண்றேன். சென்ட். இப்ப ஆட் ஆயிடுச்சு. ஏன் அந்த எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா இட் ஷுட் கண்டெயின் 10 நம்பர்ஸ், ஆனா நான் 10 கொடுக்கல, அதனால எனக்கு அந்த எரர் வந்துச்சு. இப்ப நான் எகைன் வந்து ஒரு வேல்யூ சென்ட் பண்றேன். இப்ப இதோட ஐடி 1 இப்ப நான் Agni G, which is 8889898989. Okay, abcg@gmail.com tn1. Okay, இப்ப இத நான் சென்ட் பண்றேன். எனக்கு ஐடி 2 கிரியேட் ஆயிடுச்சு. சேம் திங் நான் சம் சேஞ்சஸோட நான் வந்து சென்ட் பண்றேன். இப்ப வந்து மோர் தேன் 10 இருக்கும்னு நினைக்கிறேன். இன்டர்னல் சர்வர் எரர். எஸ், 4 5 6 7 8 9 10 லாஸ்ட் ஒன்ன நான் டெலிட் பண்ணிடுறேன். தென் abcg3@gmail.com agni g3 and tn0z3. ஓகே, இப்ப நான் வந்து 3 கான்டாக்ட்ஸ் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்ப ஆட் பண்ண எல்லாமே வந்து ஈஸ் டெலிட்டட் வந்து ஃபால்ஸா தான் இருக்கு. இப்போ நான் வந்து டெலிட் பை ஐடின்னு கொடுக்கணும்னா /1ன்னு சொல்லிட்டு நான் ப்ரொவைட் பண்ணி டெலிட் மேப்பிங் தான் கொடுத்துருக்கேன். ஸோ டெலிட்னு கொடுத்துட்டு சென்ட் பண்றேன். இப்ப கான்டாக்ட் சாஃப்ட் டெலிட் டன். இப்ப நான் வந்து கெட் ஆல் கான்டாக்ட்ஸ் போய் பாக்குறேன். கெட் ஆல் கான்டாக்ட் சிம்பிளி வந்து நான் API கான்டாக்ட்ஸ்னு கொடுத்தாலே which is not a delete all contact, which is a get mapping and send. இப்ப நான் சென்ட் பண்ண அப்படின்னா சி ஆக்சுவலி இங்க பாருங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 05 வந்து டிஃபால்ட் வேல்யூஸ்னு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கண்டென்ட் வந்து TN 1 2 3 மூணுமே வந்து டிஸ்பிளே ஆயிடுக்கு. இதுல
இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ரூ, லாஸ்ட் ரூ, பேஜபிள், ஆஃப்செட் 0, பேஜ் நம்பர் 0 அண்ட் பேஜ் சைஸ் வந்து 5. அப்போ ஒரு பேஜ்ல 5 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டோட்டல் எலிமெண்ட்ஸ் 3, டோட்டல் பேஜஸ் 1. ஓகே, இப்ப நீங்க வந்து இதே இதை டேட்டாபேஸ்ல போய் செக் பண்ணுங்க. ஒன்ஸ் நம்ம டேட்டாபேஸ்லயும் போய் செக் பண்ணலாம். லெட் மீ ஷோ யூ த டேட்டாபேஸ் ஆல்சோ. இப்ப நம்ம வந்து டேட்டாபேஸ்ல செக் பண்ணுவோம். சாரி, ஐ எம் நாட் ஷேரிங் தட். இப்ப டேட்டாபேஸ்ல செக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அந்த 3 கான்டாக்ட்ஸும் ஆட் ஆயிருக்கு. அண்ட் வாட் எவர் நம்ம ஆபரேஷன் பண்ணது எல்லாமே வந்து நமக்கு டேட்டாபேஸ்லயும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. திஸ் இஸ் ஹவ் வி வில் டூ. சிம்பிளி நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல நான் வந்து ரொம்ப வந்து நிறைய ஏபிஐஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. சிம்பிளி நான் வந்து கெட் மேப்பிங், புட் மேப், ஐ மீன் கெட் பண்றது, ஆட் பண்றது, டெலிட் பண்றது தான் சொல்லியிருக்கேன். இதுல என்ன நான் பண்ணிருக்கேன்னா வேலிடேஷன் ஆட் பண்ணிருக்கோம், பேஜினேஷன் ஆட் பண்ணிருக்கோம். தட்ஸ் வாட் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் டோட்டலி அபவுட். இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்க லாஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண 3-4 ப்ராஜெக்ட்ஸை பார்த்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா விச் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் டூ ஷேர் டு தெம் ஆஸ் வெல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல வந்து ஓகே அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்குன்னு சொல்லுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இட் வில் மோட்டிவேட் அஸ் டு டூ மோர் ஆன் திஸ். Thank you so much. We'll see you in another video. Thank you. Bye bye.